வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். யார் மேலேயாவது நமக்கு கோபம் வந்தா, இல்லை யாராவது நம்மளை தப்பு பண்ணிட்டா, உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதாவது மனிதனை சரியாக நடத்துவது மூளைங்கிறத நான் நம்புறோம். மூளை இருக்கான்னு கேட்கிறோம். ஆனா ஒரு மூளைக்குள்ள என்னென்னலாம் இருக்கணும்? சில நேரத்தில் பேசுவோம், சொல்லுங்க என் மூளைக்கு அது ஏறவே இல்லை, என் மூளையில அது இல்லைன்னு. ஒரு மூளையில என்ன இருக்கணும்? நான் அறிவியல் ஆசிரியர் கிடையாது, டாக்டரும் கிடையாது. ஆனா ஒரு மூளையில 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று நினைவாற்றல், இன்னொன்று அறிவாற்றல், இன்னொன்று படைப்பாற்றல். அறிவாற்றல், நினைவாற்றல், படைப்பாற்றல், இந்த 3ஐயும் தருவது மூளை தான். ஒரு நல்ல மூளைன்னு சொன்னா அதுக்கு அறிவாற்றல் இருக்கணும், 2வது நினைவாற்றல் இருக்கணும், 3வது படைப்பாற்றல் இருக்கணும். இந்த 3ஐயும் கொண்டு வருகிற அல்லது மேம்படுத்துகிற வேலையை தான் பள்ளிக்கூடம் செய்கிறது. பள்ளிக்கூடத்துல நம்ம மூளையை வளர்க்குற வேலையை என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு அறிவாற்றல், புதிய புதிய தகவல்லாம் கொடுக்குறாங்க, அது அறிவாற்றல். அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறோம், அது நினைவாற்றல். இந்த படிச்சதை வச்சுக்கிட்டு நாம சில விஷயங்களை உருவாக்கணும், அது படைப்பாற்றல். இந்த 3ம் ஒரு மூளைக்குள்ள இருந்தாதான் அது நல்ல மூளை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூளைக்கு இருக்கக்கூடிய 2 சிறப்புகள்ல ஒண்ணு என்னன்னா, அது நினைவு பெற்று கொள்ளக்கூடியதும் அதனுடைய சிறப்பு, சில நேரங்கள்ல மறதியும் அதனுடைய சிறப்பு இல்லையா? சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா நினைவு வச்சுக்கும், அது மூளையினுடைய பலம். சில விஷயங்களை மறந்துடும், அது மூளையினுடைய பலம். 2மே மூளையினுடைய பலம் தான். நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ நமக்கு நினைவாற்றலை கொடுப்பதும் மூளை தான், சில விஷயங்களை மறக்க சொல்லி கொடுக்கறதும் மூளை தான். இதெல்லாம் நம்ம மறந்துடணும். அப்படி இயல்பாகவே நம்முடைய மூளை எதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், எதை மறக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கிறது. நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய உடல் உறுப்புகளை பற்றி நீங்க படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சமீபத்துல நான் ஒரு எலும்பு சம்பந்தமான டாக்டர்கள், ஆர்த்தோ டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் பேச போயிருந்தேன். அப்போ நானும் இன்னொரு மருத்துவரும் சென்னையில இருந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போகிற பொழுது, எங்கள் விமான பயணத்துல அவர் என் கூட பேசிக்கிட்டே வந்தார். அப்போ நான் நிறைய கேட்டேன், எலும்பை பத்திலாம் நிறைய கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான தகவல், நம்ம மனுஷ உடம்புலயே தழும்பில்லாம குணமாகிற ஒரே உறுப்பு எலும்பு மட்டும்தான். வேற எங்க அடிபட்டாலும் தழும்பு இருக்கும், ஆனா எலும்புல அடிபட்டா தழும்பு இருக்காது, குணமாயிடும். என்ன காரணம்னா, எலும்பு தான் புதுசா டிஷ்யூஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பிராக்சர் ஆனா, உடஞ்சா, டிஸ்லோகேட் ஆனா ஒரு செட்டப்ல வச்சு கொஞ்ச நாள், ஒரு 3 மாசம் அப்படியே இருக்கு, ரெஸ்ட் எடுங்கன்னா திருப்பி அது வளர்ந்துருது இல்ல. எலும்பு அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளது. எனவே ஒவ்வொரு உறுப்பும் ஆச்சரியமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் பார்த்து பார்த்து விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் வியந்து போகிறார்கள் இந்த ஆய்வுக்கு பிறகு. ஆனா இவையெல்லாம் எத்தனையோ ஆண்டு கணக்காக மனிதர்களுக்கு இப்படிதான் இருக்கு. எனவே மூளை எப்படி ஒரு அற்புதமானதோ, மூளை மட்டுமல்ல, உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு தசையும் அற்புதமாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற நன்றி உணர்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம்.